ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். ஒட்டகம் மேய்ப்பவர் ஒருத்தர் அந்த ஊர் குருஜி கிட்ட போய், சாமி எனக்கு பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு, தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டார். குருஜி அதற்கு, இன்னைக்கு உன் ஒட்டக கொட்டகையில் எல்லா ஒட்டகங்களும் ஒரு சேர படுத்து விட்ட பின் நீ போய் தூங்கப்போ அப்படின்னார். சுவாமி ஏதோ சொல்கிறாரு, அதில் ஏதோ அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒட்டக மேய்ப்பவரும் அந்த ஒட்டகங்களை அன்றைக்கி ராத்திரி பூரா கவனிச்சுக்கிட்டு இருந்தார். சில ஒட்டகங்கள் நின்றுக்கிட்டு இருந்தது, சில ஒட்டகங்கள் படுத்துக்கிட்டு இருந்தது. அண்ட் நின்றுக்கிட்டு இருக்கிற ஒட்டகங்களை போய் இவர் படுக்க வைக்க முயற்சி செய்தார். அப்படி முயற்சி பொழுது படுத்துக்கொண்ட ஒட்டகம் எழுந்துக்குது. இப்படி மாறி பூரா இரவு முழுவதும் அவரால் எல்லா ஒட்டகங்களையும் படுக்க வைக்க இயலவில்லை. இப்படியே சென்றதால் அவருக்கு தூக்கமே இல்லாமல் போயிடுச்சு. மறுநாள் காலையில் குருஜியிடம் சென்று நடந்ததை கூறினார். உடனே அந்த குருஜி என்ன சொன்னார், வாழ்வில் வரும் பிரச்சனைகளும் இந்த ஒட்டகங்கள் மாதிரி தான் என்று கூறி சென்று விட்டார். என்ன டேக்கவே இதில்? சில பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துவிடும். சில பிரச்சனைகளை நாம் போராடி தீர்வு காண வேண்டும். சில பிரச்சனைகளுக்கு தீர்வு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம் பெஸ்ட்டை செய்து கொண்டு போக வேண்டும். ஒரு பிரச்சனை முடிந்தால் மற்றொரு பிரச்சனை முளைக்கத்தான் செய்யும். அலைகள் ஓய்வதில்லை. சந்தோஷமும் இப்படிதான். இது நடந்தால் சந்தோஷம் வந்த பிறகு ஒரு பிரச்சனை கதவை தட்டும். மாறி மாறி இந்த துக்காலயத்தில், இந்த உலகத்தில் இரட்டை நிலை எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். இதில் நல்ல ஞானத்தோடு வாழ்பவர்கள், விழிப்புணர்வோடு வாழ்பவர்கள் எந்த பிரச்சனையையும் ஒரு சம்பவமாக ஏற்றுக்கொள்வார்கள். இதுவும் கடக்கும் என்ற ஞானத்தில் இருப்பார்கள். அண்ட் அதுதான் முக்கியம். குந்தி தேவி அப்படிதான் பகவான் கிருஷ்ணரிடம், எனக்கு நிறைய பிரச்சனையை கொடு, அப்பதான் உன் சிந்தனையில் நான் இருப்பேன் என்றார். இன்னொருத்தர் கடவுள்கிட்ட போய் எனக்கு ஞானத்தை கொடு என்றார். உனக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறேனே, அதுவே உனக்கு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நீ பண்ணினேன்னா உங்ககிட்ட இருக்கிற விஷ்டம் வெளியில் வந்துடும், என்கிட்ட நீ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம்னாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால்தான் வாழ்க்கையிலும் சுவாரஸ்யம் இருக்கும். We have to face everything as a challenge. Life is a challenge. Face it. That's important thing. இறைவா நன்றி.